அத்தே அத்தே வாங்க மாப்பிள்ள. என்ன மாத்திரை மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கேன். 25ஆம் தேதி நல்ல நாளுங்களாம் அத்தை. அதனால அப்பா அன்னைக்கு தட்டை மாத்திக்கலாமான்னு கேட்டு வர சொன்னாரு. என் பையன் பாண்டி ஃபோன் பண்ணுவான். அப்ப என்னன்னு கேட்டுட்டு விவரத்தை எங்க அண்ணன் மைண்ட சொல்லி அனுப்புறேன். இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல அத்தை. வருஷம் போறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டுருக்காங்களா நம்ம ஆளுகள்ல தெரியாதா அத்தை? வாவங்களே உன்னை நல்லா கவுன்ஸ் அனுப்பிச்சுடுறேன். வாயா ஹலோ ஐயா பாண்டி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? வேளா வேலைக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிட்றேம்மா. அம்மா ஃபோன் பண்ண சொன்னீங்களே, என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லடா, நம்ம கவிதாக்கு ஒரு வரம் வந்திருக்கு. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா பேசி முடிக்க வேண்டியது தானம்மா. அது வந்து நகை நட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறாங்க போல் இருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கியா. அப்ப பேசி முடிங்கம்மா. சரியா? பணத்தை பத்திலாம் கவலைப்படாதம்மா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா அம்மா வாமா தமிழ். மாப்பிள்ள வரல? அவர் வரலம்மா, நாளைக்கு வாடா சின்ன பாண்டி. வா 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 வந்து உட்காரு. ஹாய் குட்டி. உட்காருமா. வாக்கா, எப்படி இருக்க? என்ன பொம்மைமா இது? அட்லஸ் இல்லம்மா. எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்? இத பார்க்கும்போது ஊர்ல இருக்க நம்ம அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுமா. இந்த பூமியை இந்த அட்லஸ் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தானே நம்ம குடும்பத்தை நம்ம அண்ணன் சுமந்துட்டு இருக்க. அது இந்நேரம் எங்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ தெரியல. என்னடா நீங்க ஊரை விட்டு ஊரு பொழைக்க வந்திருக்கோம். நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு. அந்த ஆசையில மண்ணவாரி போடணுமா நம்ம? அவனை கையோடிக்கிற மாட்டே, நம்மள பொட்டை நினைச்சாலவன். டேய், ஒருத்தனை ஏத்து நின்று அடிக்கிறவன் தான் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? தான் குடும்பத்தை எவன் ஒருத்தன் தோல்ல சுமக்கிறானோ அவன் தான்டா உண்மையான ஆம்பளை. நம்மலாம் நம்ம குடும்பத்தை சுமந்துட்டு இருக்கேன்டா. டேய், அதுக்குன்னு என்ன கோழை நினைச்சிடாதடா. நானும் ஒரு காலத்தில் உசிலம்பட்டியில் பட்டையை கிளப்பிட்டு இருந்தேன்டா. கண்மான சிங்கமே எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. கண்மான சிங்கமே, 6 மாசம் சிறைவாசம் முடித்து தாயகம் திரும்பும் எங்கள் அஞ்சானஞ்சன் பாண்டி அவர்களை வரவேற்கிறோம். இப்படிக்கு கவுன்சிலர் துரைசிங்கம், தலையாட்டி, கொச்சு, மாத்திரை மற்றும் நண்பர்கள். வா சிங்கமே வா. இதோ நிற்கிறார் பார், சுந்தரபாண்டி வாத்தியார். இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரித்து பார்க்கவே தெரியாது. இதோ வரான் பார், எங்கள் அண்ணன் ராஜபாண்டி. என்னை பற்றின விஷயங்களை எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறதே என்னுடைய வேலை. இதோ வருது பாருங்க, காளி, சூளி, மாகாளி. இது 3 என் தங்கச்சிங்க. பார்க்குற பாருங்க பாரு, எவ்வளோ அன்பாக பார்க்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க, கையெடுத்து கும்புற முத்தாலம்மன் சிலை மாதிரி. இவங்க தான் எங்கள் அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தா அங்கே நில்லு. வீட்டுக்குள்ள காலை வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல. நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்த? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டுல இடம் கிடையாது. இல்ல வாத்தியாரே. என்ன நீங்க என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேல துண்டை வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்ன மாமா? ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி, அந்த பெரம்பர்ரா எட்ரா. இந்த வருவாப்ல உன் அப்பே வாத்தியார் வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. இனி ஓம்பாடு உன் அப்பேம்பாடு. மாப்பிள்ள, நம்ம பழக்கத்தை வெளியவே வச்சுக்கலாம். நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே, இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த பெரம்புக்கு வேலை வச்சிடாதீங்க. மறண்டா குண்டா. டேய், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்படிக்கிறியா நீ? ஊதிட்டான். ஐயோ டேய் 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 பாண்டி, நில்றா. நீ வருவேன்னு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சு சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச காலு முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். வரேன். டேய் டேய், ரொம்ப தான் ரோஷம். போடா. யாருப்பா அது? பாண்டியா? ஆமனே. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி பரம்பரை. கருவறையில் சில நாள் இருந்தேன் சிறையறையில்லம்மா. அம்மா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள
சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்தலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது, முப்பெருந்தேவி தங்கச்சி இருக்கால எவ்வளவுக்கு இருக்கக்கூடாது. ஆஹா. கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எங்கடா போச்சும் ரோஷம்ல? ரோசம் இருக்கு சிவகாமி, அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா ஆமா, உன் பாசத்தை கொண்டு குப்பையில போடு. ஷூர். கறிய சாப்பிடுறா. தேங்க்ஸ். ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தா உங்க அப்பாட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பியா? வேலைக்கு போலியா? எவ்வளவு பொறுப்பா ஒரு போலீஸ் வேலைக்கு போனா அது என்னாச்சு தெரியல. பாய்ஸ், நீங்க எல்லாம் பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட் மூளைக்கு. இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வேலை உண்டு. நான் ஒரு தீவிரவாதி. ஒரு கடையில குண்டு வச்சதை நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க. என்ன நீங்க எப்படி பிடிப்பீங்க, அட்டாக் பண்ணுவீங்க? ஏய் யோ, கம் ஃபார்வர்ட். எஸ் பாஸ். பாஸா? இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு களவாண்டுக்கிறேன் பாஸ். ஏன் நீ போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்படுற? நான் களவாண்டுக்கு இருக்கும்போது எந்த போலீஸ்காரனாலும் என்னை விரட்டி பிடிக்க முடியல. நான் போலீஸ்காரனாயிட்டா பல களவாணி பேரை விரட்டி பிடிக்கலாம்ல, அதுக்காகத்தான். ஐ லைக் திஸ் பாயிண்ட். இப்போ நான் ஓடுறேன், எப்படி பிடிக்கிறேன்னு ஓகே பாஸ். யோ, இங்க என்ன ஓட்டப்பந்தயம் போட்டியா நடக்குது? மவனே நீ அப்படியே போயிடு. உன்ன இல்ல, உன்ன மாதிரி வேற எவனை பார்த்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். நல்லா ஒன்னா பிடிக்காதே, விடுங்க பாஸ். நான் களவாணி கண்ணி பண்ணிக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பிடிக்க சொல்லி பார்த்துப்படுறேன். கொத்தவரங்கா மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்க்கறான். நெக்ஸ்ட். என்ன பண்ண போறானோ? நான் ஓடுறேன், இப்போ நீ என்ன பண்ண போற? பண்ணு. இந்த வேலையும் கிடைக்காம வீட்டுக்கு போனா சுந்தரபாண்டி வாதியார் நம்மள சும்மா விட மாட்டார். டேய் பாண்டி, தீவிரவாதி விடாத. டேய் தீவிரவாதி, இந்த கைதானா மக்களுக்குள்ள சுத்தி வச்சதே. செய்யறதும் செஞ்சு விட்டு நான் இல்லன்னு பொய்யா பேசுறேன். மாப்ள, நம்ம ராணுவத்தை எடுத்து செஞ்சவங்க போலீஸ் இல்லடா, குத்துறா. தீவிரவாதி கும்பலுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாறுபடத்துல வந்திருக்கீங்க. பாண்டியா பாஞ்சு பிடிக்கிறீங்க, பந்தாடிடும்ல. அப்பா, வேலை கிடைச்சிடும். நீ இந்த வேலை இல்ல, எந்த கவர்மெண்ட் வேலையும் பார்க்காத அளவுக்கு நான் பண்றேன்டா. ஐயோ, நான் பண்ணது தப்பா? ஐயோ பப்பா. சர்டிபிகேட்ல எப்ப சீல் குத்துனாங்களோ அப்பத்துல இருந்து உன் புருஷன் திட்டி திட்டி என் காது ஜவ்வே கிழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, ஜெயிலுக்கு அவரா போ சொன்னாரு. சிவகாமி, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னா, ஏய் வாத்தியார் மோனே, ஆட்டக்காரிக்கு தான் காசு ஊத்த வந்தேன், உட்காந்துக்கு ஊத்த வந்தேன். அஷேலடா, தெரியாம பேசிப்பான். தெரியாம பேசடா, தெரிஞ்சுதான்டா பேசுறேன். உட்காதான் கட்சி மட்டும் இல்லடா, ஓத்தாளுக்கு சேத் வாடா. எங்க அம்மாவே தப்பா பேசுறேன். அவங்க கை கலப்பு பண்றது உன் மேல கைய வைக்கதான். உன் மேல கை வைக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல போய் காலை வைக்கலாம். வா அக்கா, வாக்கா, ஓடிடுவோம். எங்க அம்மா பத்தி பேசுற நாக்கு இருக்கக்கூடாது. பாத்தியா மாப்ள, அண்டா களவாண்டவன், குண்டா களவாண்டவன், பச்சை பிள்ளைகிட்ட முட்டாய களவாண்டவன், இவங்களேனா பேப்பர்ல போட்டிருக்காங்க. நீ விரட்டி விரட்டி நாக்க அறுத்திருக்க, உன்னைய பேப்பர்ல போடல. பாத்தியா, நம்மனா வளர்ந்துருவோம்னு போறாம மாப்ள. மாப்ள, இந்த விஷயத்தெல்லாம் போடாதவனா விரட்டி விரட்டி கையை வெட்டி விடணும் மாப்ள. விடக்கூடாது மாப்ள. வெட்டுங்கடா. வெட்டினா தானே எங்களுக்கு வேலை கிடைக்கும். காலையில டீ கடையில் உட்காந்து தினத்தந்தியை பிரட்ட வேண்டியது, ராத்திரில எவனா சிக்கனா அவனை தூக்கி போட்டு பிரட்ட வேண்டியது. ஏப்பா, வழக்கமா நம்ம ஊருக்காரங்க சங்கத்தானடா இருப்பீங்க. யார் அவன் புதுமையா நாக்கறுத்தவன்? உள்ளேனையாவா? யாரு மேண்டா நீ? சுந்தரபாண்டி வாத்தியார் பிள்ளை. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சேடா. அவருக்கு இப்படி ஒரு பிள்ளையா? மந்தமா அரெஸ்ட் பண்ணணுமா இல்லாம இவர் என்ன பண்ணி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அட்வைஸ் போலீஸ். இதெல்லாம் ஒரு கவுன்சிலர். காவாலி பேரோட சுத்திரம் இல்லாம டயலாகா பேசுற. கன்னத்தில இருந்து புரிய வைத்த காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப நன்றி. ஏப்பா நாகருப்பு, வந்து வண்டியில ஏறு. எஸ் சார். டேய், நான் பாண்டி போயிட்டு வரேன்டா. பாய். நல்ல விஷயத்தால ஜெயிலுக்கு போனேன். அப்படியே உங்க அப்பா வீட்டுல விட மாட்டேங்கிறாரு. சோரேரி குச்சி போய் சாப்பிட்டு உங்க அப்பா ஒன்னும் சொல்லலையா? வீட்டு வாசல் பக்கம் வந்தா காலை வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, வந்து உட்காந்து வக்கடையை சாப்பிட்டு இருக்கேன். வீட்டு வாசப்படி பக்கம் யார் வந்தா?
கொள்கை மாறாம கொல்ல போற பக்கம்ல வந்தா கையை கழுவி விடுங்க. குழந்தைக்கு அப்படியே வாயம் தொடச்சு விடுங்க. நீ செல்லம் கொடுத்துதான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. அம்மா நான் ஜெயில இருக்கும்போது ஏமா என்ன வந்து பார்க்கல? ஆமா, இவர் டாக்டர் படிக்கிறதுக்காக 1000 மைல் தள்ளி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கிறாரு. போய் பார்க்கலன்னு வருத்தம். இவனையே நீ புள்ளன்னு வளர்க்குற. கோயிலுக்கு ஆட்ட நின்று விடுற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுரு. எங்கேயாவது உருப்படாத கோயில உருண்டை கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு திரும்பிட்டோம். 7 கழுத வயசாவது பொறுப்பை காணும். சிவகாமி நீ சரியா சாப்பிடுறதுல ஜாக்கெட் பாரு எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னை பத்தி கவலை தான். வாடா. என்னை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? சரி வா. என்ன பாண்டிமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணை கட்டி கொடுத்தீங்களே நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா பாண்டி என்ன பண்ணிக்கிருக்கு? பாண்டியா ஃப்ளவர் மில்ல லோன் போட்டிருக்கான், வந்ததும் ஆரம்பிச்சிருவான். சரி நான் வரேன். ஏமா போய் சொன்ன? பின்ன அவங்க கிட்ட போய் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? சரி வா. என்ன பாண்டி ஃபுல் கட்டா? ஏக்கோ நீ கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போ போ. அண்ணே 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 என்னது இது? உன்னதானே? என்னையம்மா அண்ணன் கூப்பிட்ட? ஆமாண்ணே. ஐயோ இது கனவா இல்ல நினைவா? நினைவுதான். எங்க அம்மா சிவகாமிக்கு அப்புறம் நீ தாண்டா என்ன புரிஞ்சுக்கிட்ட. என்னடா அவனை சொல்லும்? அண்ணே ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சுதானே? ஒரு குடம் வெய் சொல்றேன். இது கூட பண்ணலாம்டா. அண்ணே நாங்களும் உங்க அருமை தெரிஞ்சுக்கிட்டோம்னே. என்னது நான் எடுத்து வைக்கணுமா? நீ எதுக்கு இருக்க? டேய் உள்ள எடுத்து வைடா. தேவா எப்படி ஒரு தங்கச்சிங்க கொடுமைக்கார தங்கச்சிங்களா இருப்பாளுங்க போல. அப்பம் புத்தி தானே வரும் பொண்ணுங்களுக்கும். தங்கச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அண்ணனுக்கு உனக்கும் அடிச்சு கொடுத்துறேன் கூட. வேண்டாம், எங்களுக்கு அடிச்சுக்க தெரியும். நீ போ. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? டேய் என் மேல உனக்கு பாசம் அதிகம். உள்ளுக்குள்ளவே வச்சுன்னு இருப்பேன், சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ரா. பாசக்கார குண்டா உனக்கு ரோசம் அதிகண்டா. அட்ரா அப்பாவது உனக்கு உடம்பு கம்மியாகட்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும். வேலைக்கு இன்டர்வியூக்கு போறவன் வேர்க்க விறுவிறுக்க பாவம் பயப்படிச்சிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கியா? ஏன் நீ வாங்கி எடுத்தா உன் கை கப்பல் கச்சுமா? விடுப்பா. உன்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறானே எவ்வளவு கல்லஞ்சிக்காரன். விடுப்பா. டேய் அவனை மாதிரி உழைக்க கத்துக்க. பாரானா தத்துவ பாட்டு. டேய் எப்படிடா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே மீட்டர்ல பேசுற? இவ்வளவு தண்ணி அடிச்சு வச்சது நான் தான் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். டேய் என்னடா இந்த சத்தம்? ஏன்டா எப்ப பாரு பாண்டி டொர்னு இருக்கற? யார் நானு? போடா போ. மண்டி. வணக்கம் பாஸ். டேய் அடுத்தவங்க வீட்ல என்னடா பண்ற? களை வாங்க வந்தேன் பாஸ். ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்கிற வீட்ல களை வாங்கினா என்னடா கிடைக்கும் உனக்கு? காலி பண்ணிட்டாங்களா? அப்ப நாங்களே எப்படி பழம் எடுத்துறது? ஏய் அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற? போலீஸ் வருதா பாஸ்? ஆமாடா ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. உனக்கு எப்படிடா தெரியும்? பல வருஷமா பழகி போன வாட பாஸ் இதெல்லாம். இவங்களும் பிடிக்க மாட்டாங்க, அவனும் சிக்க மாட்டான். நல்லா இருக்குடா போலீஸ் திருட விளையாட்டு. மாப்பிள்ள பாண்டி என்னடா தலையாட்டி? எங்க என்ன தேடுறது? எதுக்கு? ஊரு பெருசு என்ன நம்மள பாக்கணும்னு கால்ல வெந்நீரை ஊத்திட்டு அலையறாங்கப்பா. பாத்தியா வந்துட்டாங்கப்பா. நான் பெருசுங்களா கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாப்பா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு இருக்கோம். நடத்துங்க. அதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. அது காசு கொடுத்து வாங்க கூடாது. கலாணி பிள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. நாங்க பிள்ளையார் கலை வந்துட்டு வரணும். ஏண்டா ஊர்ல எத்தனை பையன் இருக்கேன்? எங்க 4 பேத்த மட்டும் பார்த்து எப்படா கலாணி பேன்னு சொல்லலாம்? பாண்டி ஓன்னு சொல்லு. இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டு. கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. எப்ப பாண்டி நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க. என்ன சொன்ன? என்ன சொல்லு பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காகவே பாடுபடுறவங்க. என்ன களவாண்டி வரணும். பிள்ளையார் தானே? கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க. பிள்ளையார் ரெடி.
வாங்கடா வாங்கடா. இங்க என்னடா பண்ற? குலத்தொழில் பாஸ். உண்டியல உடைக்கலாம் வந்து பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. நீங்க எங்க பாஸ் சாமி கூட வந்தீங்களா? சாமி கும்பிட தூக்கம் வந்தோம். ஓகே மாப்ள, கலவணி போயிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இந்நேரம் குளிச்சுட்டு வந்துருவாங்க. வாங்க வந்த வேலையை பாப்போம். பாருங்க பாருங்க. என்ன மாப்பிள்ள சிலகலாங்க இடத்துல நீ சில மாதிரி நிக்கிற, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும். களவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற? பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவனை பிடிங்க. இந்த கட்டுக்கடா கட்டுக்கடா புடா. கோவில் திருட வந்திருக்க. இங்கே பார், வாயில ஆப்பு. ஓம் சிவா ஓம் பஹா follow me. மகா கணபதி, இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம். கொஞ்சம் ஆதரவு தரீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். ஓடி வாங்கடா. சிக்கனம் மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டிடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். டேய், அந்த கையில குடுறா. ஆளுக்கு ஒரு தசையா போங்க. உசுரோட இருந்தா பாத்துக்கலாம். ஓகே மாப்பிள்ள தண்ணி போடா. பண்ணி போடா. டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போடா. கையில சிக்கனா கண்ணத்துல வெட்டுடா. நீ வாடா. ஐயோ, இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதே. அப்பா, யாரு பாரு? பாண்டியா? ஆமாண்ணா. சரிப்பா. இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இதை பார்க்கும்போது தான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. ப்ளீஸ், நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கியா? மண்டையில் போட்டுருவானோ? எதுக்கு வம்பு? நம்ம இப்படி ஓடிடுவோம். அப்பா, என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ, பார்த்துட்டியா? அப்பா, விநாயகா, குடிச்சிட்டு கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்டியே. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது. பாண்டி, என்னம்மா ஏமா கத்துற? திருட வந்திருக்காம்பா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவான்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்ம தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிளவன்